திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா. நால்வர் பொற்றாள் எம்முகிர் துணையே. குருவர்களின் திருவர்களின் திருவடிகளை வணங்கி நிற்கின்றேன். இன்னைக்கு நம்ம பார்க்குறது 2ஆம் திருமுறை 81வது பதிகம், திருவேணுபுரம். இறைவன் திரு பிரம்மபுரீஸ்வரர், இறைவி அருள்மிகு திருநிலை நாயகி, தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம், தலவிருஷம் பாரிஜாதம். வேணுங்கிறது, வேணும்னா மூங்கில் காடுகள், மூங்கில் வனங்கள், மூங்கில் காடுகள் அதிகமாக உள்ள பதி. விருத்ராசுரன் என்ற அரக்கனுக்கு பயந்து மூங்கிலாக இருந்து தேவேந்திரன் வழிபட்ட தலம் இது. தேவேந்திரன் தன்னுடைய குலகுரு ஆகிய வியாழனை பழித்த பாவம் நீங்க, குலகுருவை பழித்த பாவம் நீங்க மண்ணுலகம் வழிபட்டு இழந்த பதவியையும் ஆட்சியையும் மீண்டும் பெற்ற தலம். மண்ணுலகம் மூங்கிலாக இருந்து வழிபட்டானாம். மூங்கிலாக இருந்து வழிபட்ட பதி, அதனால் திருவேணுபுரம் என்று வழங்கப்படுகிறது. அதிக பொருள் பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம். பூதத்தின் படையினீர் பூங்கொன்றை தாரினீர், ஓதத்தின் ஒளியோடும் மும்பர் வானவர் புகுந்து, வேதத்தின் இசைப்பாடி விரைமலர்கள் சொரிந்து ஏத்தும், பாதத்திற் வேணுபுரம் பதியாக கொண்டீரே. திருவேணுபுரத்தில் இருக்கக்கூடிய பெருமான் பூதத் படைகளை உடையவர். பூங்கொன்றை தாரினார். கொன்றை மலர்களாலான தார்ன மாலையை அணிந்த பெருமான். உம்பரும் வானவர்களும் உம்பர்னா தேவர்கள், தேவர்களும் வானவர்களும் ஓதத்தோடு ஒலியோடு பெருமானை வேதங்களை சொல்லி வழிபடுவார்களாம். வேதங்கள் பாடி விரை மலர்கள், மனமுள்ள மலர்களை தூவி வழிபடும்படி உடைய பெருமான். சொரிந்தேத்து பாதத்தீர் வழிபடும் திருவடிகளை உடையவர். உம்பர்களும் வானவர்களும் வேதங்கள் பாடி மனம் பொருந்திய மலர்களை தூவி வழிபடக்கூடிய திருவடிகளை உடையவர் இந்த வேணுபுர பெருமான் அப்படின்னு சொல்றார். இறைவனது சக்தியே அவனது திருவடியாக சொல்லுதல் மரபு. இறைவனுக்கு 2 திருவடிகளாக சொல்லப்பெறுவன அவனது ஞான சக்தியும் கிரியா சக்தியுமே ஆகும். அந்த திருவடிகளை வானவர்களும் உம்பர்களும் மலர் சொரிந்து, மனமுள்ள மலர்களை சொரிந்து வழிபட்டு நிற்கக்கூடிய பதி திருவேணுபுரம் அப்படிங்கிறார். 2வது பாடல். சுடுகாடு மேவி நீர் துண்ணம்பை கோவணம் தோல் உடை ஆடை அது கொண்டிர் உமையாளை ஒரு பாகம் அடையாளம் அது கொண்டிரம் கையினில் பரசு என்னும் படையாழ்வீர் வேணுபுரம் பதியாக கொண்டீரே. பெருமான் விரும்பி இருக்கக்கூடிய இடம் சுடுகாடு. உடை துண்ணம்பை கோவணம், தைத்த கோவண ஆடை. அவனுக்கு அடையாளம் அம்மையை பாகமாக வைத்திருந்த திருவுருளையே தன்னுடைய பாகமாக கொண்ட பெருமான். கையில் பரசு என்னும் படைக்கருவியை உடையவன் வேணுபுரத்தை பதியாக கொண்டிருந்தான். வேணுபுரமே தாம் விரும்பி வீற்றிருக்கக்கூடிய பதியாக கொண்டுள்ளார் அப்படிங்கிற 3வது பாடல். கங்கை சேசடை முடியீர் காலனை முன் செற்று உகந்தீர், திங்களோடு இளாரவம் திகழ் சென்னி வைத்துகந்தீர், மங்கை ஒரு கூருடையீர் மறையோர்கள் நிறைந்து ஏத்த, பங்கையன் சேர் வேணுபுரம் பதியாக கொண்டீரே. பெருமானுக்குரிய அடையாளங்களாகவே அவனுடைய அருட்கோலங்களையே காட்டி இந்த பதியம் பாடியிருக்கார். கங்கை சேர்ச்சடை, கங்கை சாடையில் தாங்கியவர். காலனை முதலில் செற்று அழித்து பின் அவனுக்கு அருள் செய்த பெருமான். திங்களோடு இள அரவம் பாம்பையும் சென்னியில் வைத்து அம்மையை பாகம் கொண்டு மறையவர்கள் ஏத்த, நிறைந்து ஏத்த, அவர்கள் முழு மனதால் நின்று ஏத்த, நிறைய மறையவர்கள் ஏத்த பெருமானை நிறைந்த மனதோடு ஏத்த, நிறைந்த மனமுள்ள மலர்கள் கொண்டு ஏத்த பெருமான் வேணுபுரத்தில் பதியாக கொண்டு விற்றிருக்கின்றார் அப்படிங்கிறார். 4வது பாடல். நீர் கொண்ட செடைமுடி மேல் நீல் மதியம் பாம்பினோடும் ஏற்கொண்ட கொன்றையினோடு எழில் மத்தம் இலங்கவே, சீர்கொண்ட மாளிகை மேல் சேயிழையார் வாழ்த்து உரைப்ப, கார்கொண்ட வேணுபுரம் பதியாக கலந்தீரே. நீர் கொண்ட செடைமுடி மேல், கங்கை சூடிய பெருமான்னு சொல்லலாம். அங்குள்ள சேயிழையார்கள், அங்குள்ள பெண்கள் பெருமானுக்கு பூவும் கொன்றையும் கொண்டு, நீரும் கொன்றையும் கொண்டு, நீர் கொண்டு பெருமானுக்கு அபிஷேகம் செய்து கொன்றையினோடு பெருமானை வழிபட்டு இந்த நிறைந்த மனதோடு வழிபடும்படி மத்தம், ஊமத்தம், இதெல்லாம் கொன்றை இதெல்லாம் தலையில் சூடி மாளிகை மேல் செயலே, சீர்கொண்ட மாளிகை மேல் சிறப்புக்கள் பொருந்திய தோணிபுரம் 2வது அடுக்கில் சீர்காழியில் தோணிபுர பெருமானும் இந்த படகுல இருக்கிற மாதிரி இந்த ஊழி காலத்தில் உலகமே அழியும் போது திருத்தோணிபுரம் மட்டும் பெருமானை தாங்கி நின்ற நிலைத்த பதி. அந்த மாளிகை, அங்கே இருக்கக்கூடிய பெருமானை அங்குள்ள பெண்கள் போற்றி வழிபடும்படி பெருமான் வேணுபுரம் பதியாக கலந்து இருக்கின்றார் அப்படிங்கிறாங்க.
ஐந்தாவது பாடல். ஆலை சேர் தன் களனி அழகாக நர உண்டு சோலை சேர் வண்டினங்கள் இசைபாட தூமொழியார் காலையே புகுந்து இறைஞ்சி கைத்தொழ மெய் மாதினொடும் பாலை யாழ் வேணுபுறம் பதியாக கொண்டீரே. தன் களனி குளிர்ச்சி பொருந்திய வயல்கள் அங்கே நல்லா இருக்கிறதுனால ஆலைகள் இருக்குமா, நெல் ஆலைகள், கரும்பு ஆலைகள் அதெல்லாம் இருக்கக்கூடிய வேணுபுரம். அங்குள்ள மலர்களில் சோலைகளில் மலர்களில் தேனை நரவுனா தேனை உண்டு வண்டினங்கள் இசைப்பாடும்படி திரு வேணுபுரம் உள்ளது அப்படிங்கிறார். தூமொழியார் தூய்மையான மொழிகளை பேசக்கூடிய அடியவர்கள் மெய் மாதினோடும் அம்மையோடு விற்றிருக்கக்கூடிய பதி. அங்கு தூமொழியார்கள் காலையே புகுந்து அதிகாலையிலே பெருமானை வழிபடும்படி போற்றி என்பாள் முதல் அப்படின்னு பெருமானை இறைஞ்சி கைத்தொழ இந்த பெருமானை அன்போடு கைதொழுது வழிபடும்படி பாளையாள். பாளைங்கிறது ஒரு பாளைப்பண். அந்த பண்ணோடு பெருமானை வழிபடக்கூடிய மாது பெண்கள் காலையே வந்து வழிபடும்படி பெருமான் வேணுபுரத்தை பதியாக கொண்டு விற்றிருக்கின்றார் அப்படிங்கிறார். ஆறாவது பாடல். மணி மல்கு மால் மறை மேல் மாதினோடு மகிழ்ந்திருந்தீர் துணி மல்கு கோவணத்தில் சுடுகாட்டில் ஆட்டுகந்தீர் பனி மல்கு மறையோர்கள் பரிந்து இறைஞ்ச வேணுபுரத்து அணிமல்கு கோயிலே கோயிலாக அமர்ந்தீரே. மால் வரைமேல் மாதினோடு பெரிய மலைமேல் மலைக்கோவிலாக இருக்கக்கூடிய இந்த தோணிபுரம் அதில் அம்மையோடு மகிழ்ந்து இருக்கின்றார். ஊழி காலத்தில் விண்ணுலகம் மண்ணுலகம் எல்லாம் கடல் நீரால் மூழ்கி உலகமே ஒடுங்கும் பொழுது இந்த பதி மட்டும் திருத்தோணிபுரம் மட்டும் ஒடுங்காமல் அந்த வெள்ளத்தில் மிதந்து அம்மையும் அப்பனையும் தாங்கி நின்ற பதி. இந்த உயிர்களுக்கு பிறவி கடலை கடக்கக்கூடிய தோணியாக இருந்து பெருமான் அருள் செய்கின்றார் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக இந்த தோணிபுரம் அதில் அம்மையோடு மகிழ்ந்து வீற்றிருக்கக்கூடிய பெருமான் உயிர்களுக்கு அருள் செய்வதற்காகவே பெருமான் வந்து வேணுபுரத்தில் மகிழ்ந்து வீற்றிருக்கின்றார். கோவண ஆடை கிழிந்த கோவண ஆடை சுடுகாட்டில் ஆடக்கூடியவர் மறையவர்களுடைய பணி பெருமானை பரிந்து இறைஞ்ச அன்போடு பெருமானை வழிபடும்படி வேணுபுரத்தை கோயிலாக அமர்ந்து இருக்கின்றார் அப்படிங்கிறார். மணிமல்கு மணிங்கிறது மணிப்புறா. 4 புறாக்கள் வந்து தோணிபுரத்தை வந்து ஏந்திக்கூடிய அமைப்போடு தான் இருக்கும். அதை சொல்கிறார் மணிமல்கு. இந்த புல் பறவை புறாக்கள் 4 புறாக்கள் அதை ஏந்தி அந்த தோணிபுரத்தை ஏந்தி இருக்கக்கூடிய அமைப்பை உடையது. துணிமல்கு கிழிந்த கோவண ஆடை. பனிமல்கு அங்குள்ள மறையவர்கள் வழிபடு தொழிலை வழிபடுவதையே தன்னுடைய தொழிலாக உடையக்கூடியவர்கள் மறையவர்கள். அணிமல்கு அழகு பொருந்திய கோயிலே கோயிலாக அமர்ந்திருக்கின்றார் திரு வேணுபுர பெருமான் அப்படின்னு கேட்டார். 7வது பாடல். நீலம் சேர்மிடற்றி நீர் நீண்ட செஞ்சடையினீர் கோலம் சேர்விடையினீர் கொடுங்காலன் தனை செற்றீர் ஆலம் சேர்களனி அழகார் வேணுபுரம் அமரும் கோலம் சேர் கோயிலே கோயிலாக கொண்டீரே. நஞ்சு உண்டதால் நீளமான மிடரு நீண்ட செஞ்சடையினீர் அதில் கங்கையை வைத்த பெருமான் நீர் செஞ்சடை கோலம் சேர் விடையினீர் அழகு பொருந்திய விடையை வாகனமாக கொண்ட பெருமான் தன்னுடைய ஊர்தியாக கொண்ட பெருமான். வெங்காலன் காலனை செற்றவர் மார்க்கண்டேயருக்காக காலனை அளித்த பெருமான். களனி அழகார் அங்குள்ள வயல்கள் சூழ்ந்த வேணுபுரம் அதில் கோலம் சேர் கோயிலாக பெருமானுடைய அருட்கோலமே கோவில் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த நஞ்சுண்ட கண்ட உயிர்களை காப்பதற்காக வந்த அந்த நஞ்சை உண்டு மிடற்றில் வைத்து அருள் செயல் செஞ்சடை நீர் அதில் கங்கையை உலகத்தை அழிக்கும்படி வந்த கங்கையை தன்னுடைய சடையில் தாங்கிய பெருமான். விடை அறவிடை அழியாது இருக்கக்கூடிய அறத்தையே தன்னுடைய ஏராக கொண்ட பெருமான். மார்க்கண்டேயனுக்காக காலனை உதைத்து அருள் செய்த பெருமான். இப்படி அருளையே தன்னுடைய வடிவமாக கொண்ட பெருமான் கோயிலே கோயிலாக இந்த வேணுபுரமே தன்னுடைய கோயிலாக கொண்டு இருக்கின்றார் அப்படிங்கிற தான் வீற்றிருக்கக்கூடிய இடமாக கொண்டு இருக்கின்றார் அப்படிங்கிற 8வது பாடல். திரை மண்டி சங்கேறும் கடல் சூழ்த்தன் இலங்கையர்கோன் விரை மண்டு முடி நெறிய விரல் வைத்திர் வரைதன்னின் கரை மண்டி பேர் ஓதம் கலந்தெற்றும் கடல் கவினார் விரை மண்டு வேணுபுரமே அமர்ந்து மிக்கீரே. கடல் தன் அலைக்கரங்களால் சங்குகளை கரையில் எரியுமா. மண்டி சங்கு நிறைய சங்குகளை கொண்டு வந்து கரையில் எரியக்கூடிய திருவேணுபுரம். இலங்கையர்கொன் ராவணனை அடர்த்து அருள் செய்த பெருமான். மலையின் கீழ் வைத்து அடர்த்து அருள் செய்த பெருமான். கரைமண்டி பேர் ஓதம் கலந்திற்றும் இந்த கடற்கரையில் பேர் ஓதம் கலந்திற்றும் கடல் அலைகள் கரையை அடையும் போது பேர் ஓதம் கலந்து இந்த பெருமானுடைய நாமத்தே சொல்லி பெருமானே அப்படின்னு ஓம்ங்கிற அந்த ஓசையோடையும்
ஹரஹரங்கிற அந்த சத்தத்தோடையும் அலையை கொண்டு வந்து கரையில் எரியுமா. கடல் அலைகள் எழுப்புற ஓசை அப்படி கேட்குது அப்படிங்கிறது. அப்படி இருக்கக்கூடிய அழகு பொருந்திய வேணுபுரத்தில் பெருமான் அமர்ந்து வீற்றிருக்கின்றார் அப்படிங்கிறார். மிக்கீரே அருட்குணங்களே அதிகமாக உடைய பெருமான், உயிர்களுக்கு அருள் செய்வதையே தன்னுடைய குணமாக கொண்ட பெருமான் கடல் வந்து பெருமானுடைய நாமங்களை சொல்லி வழிபடும்படி திருவேணுபுரத்தில் வீற்றிருக்கின்றார் அப்படிங்கிறார். 9வது பாடல். தீ ஓம்பு மறைவானவர்க்கு ஆதியாம் திசைமுகன் மால் போய் ஓங்கி எழுந்தாரும் போற்ற அரிய திருவடியீர் பாய் ஓங்கு மரக்கலங்கள் படுத்திரையால் மொத்துண்டு செய் ஓங்கு வேணுபுரம் செழும் பதியா திகழ்ந்தீரே. திருமாலும் பிரம்மாவும் காண முடியாது ஓங்கி அழலாய் நின்ற பெருமான் எழுந்த போற்ற அரிய திருவடியுடைய பெருமான். திருமாலும் பிரம்மாவும் போற்றுதற்கு அரிய திருவடி பெருமானுடைய திருவடி. 2 திருவடிகளையும் சொல்லப்பெறுவன ஞான சக்தியும் கிரியா சக்தியுமே ஆகும். எல்லாவற்றையும் ஒருங்கே அறிய இடைவிடாது அறிந்து நிற்கும் பேரறிவு பொருள். ஒருங்கே அறிந்து நிற்கக்கூடிய அந்த பேரறிவே ஞான சக்தி எனப்படும். நினைப்பளவில் செய்யக்கூடிய ஆற்றல் உடையது பெருமானுடைய கிரியாசக்தி எனப்படும். இந்த கிரியாசக்தி ஞான சக்தியுமே தன்னுடைய திருவடியாக உடைய பெருமான். அவனுடைய திருவடிகளை வழிபட்டு நிற்றற்குரிய உயிர்கள் பெருமானின் ஞானசக்தி உணர்த்தவே எதையும் அறியும். உணர்த்தவே அறியக்கூடியது ஞானசக்தி. உணர்த்தவே அறியக்கூடிய உயிர்கள். பெருமானின் கிரியாசக்தி எதை செயல் செய்வதற்கு கிரியாசக்தி. அப்போ தான் அந்த உயிர்கள் செயல்படும். அப்படி உயிர்கள் அறியவும் செயல்படவும் பெருமான் அந்த திருவடிகள், அந்த அரிய திருவடிகளை போற்றி வணங்கும்படி பெருமான் வேணுபுரத்தில் வீற்றிருக்கின்றான். அங்கு மரக்கலங்கள் இதெல்லாம் கடலில் செழும்பதி பழமை மிக்க பதியாக வேணுபுரம் விற்றிருக்கின்றார். வேணுபுரத்தில் பெருமான் விற்றிருக்கின்றார் அப்படிங்கிறார். 10வது பாடல். நிலையார்ந்த உண்டியினர் நெடுங்கொண்டர் சாக்கியர்கள் புலை ஆனார் அறவுரை போற்றாது உன் பொன்னடியே நிலையாக பேணி நீ சரண் என்றார் தம்மை என்றும் விலையாக ஆட்கொண்டு வேணுபுரம் விரும்பினையே. சமன் சாக்கியர்கள் உரையை போற்றாது உன் பொன்னடியே நிலைத்த பொருள் என பேணி நிற்கக்கூடிய அடியவர்கள். பொன்னடியே நிலையாக பேணி போட்டிருக்க அன்போடு இடைவிடாது வழிபடக்கூடிய அடியவர்கள். நீயே சரணம் என்று அடைக்கலம் என்று வந்தவர்களை தலையில் வைத்து காக்கக்கூடிய பெருமான் நம்மையும் ஆளாக கொள்வான் அப்படி சரணம் என்று பெருமான் திருவடிகளில் விழுந்து வணங்கக்கூடிய அடியவர்களை ஆட்கொள்ளும்படி பெருமான் வேணுபுரத்தில் விருப்பத்தோடு வீற்றிருக்கின்றார். அன்போடு வழிபட நம்மை சரண் என்று பெருமான் திருவடியில் அடைக்கலமாக விழுந்த ஆன்மாக்களை ஆட்கொண்டு அருளும் பொருட்டு பெருமான் வேணுபுரத்தில் விருப்பத்தோடு வீற்றிருக்கின்றார் அப்படிங்கிறார். 11வது பாடலில் நம்மளுடைய தவக்குறைவு திருக்கடைக்காப்பு இல்லை. திருச்சிற்றம்பலம். அருமை திருநிலை நாயகி உடனாய் உரையும் திரு பிரம்மபுரீஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி. அருமை திருஞான சம்பந்த பெருமான் மலரடிகள் போற்றி.